ஹேடா திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமனுடைய ஒன் ஷாட்டோட பார்ட் 2. ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஜிமின் அண்ட் டேங்கிட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்டில் ஜிமினும் சரி டேயும் சரி ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இங்கே நம்ம ஜிமின் தான் ரொம்ப சேடாக இருக்காங்க. 1 வீக் ஆச்சு, இதே மாதிரி சேடாக இருக்காங்க. ஜான் தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, 1 வீக்காக நான் பார்க்குறேன், நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப சேடாக இருக்கா. என்னாச்சு? என்கிட்ட எதுவுமே ஹைட் பண்ண மாட்டே, என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஜான் அது வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க, அவராலே ஹைட் பண்ண முடியல. ஜான் அப்படி சொல்கிறாங்க, என்னாச்சு சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழறாரு. ஜிமின் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, அப்புறமா ஜிமின் தான் ஜான் எனக்கு அங்கே சொல்கிறாங்க. அங்கே என்னாச்சு அங்கே சொல்கிறாங்க. அங்கே அப்படி சொல்லிட்டு மேரேஜ் ஆனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சடனாக நடந்துச்சுன்றாங்க. அது யோமி அக்கா இருக்காங்கல்ல, ஆமான்றாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால என்ன மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி ஆண்டி எங்களை ஒத்துக்கிட்டாங்கன்றாங்க. அம்மா அப்பா ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணாங்க எனக்காக. அதுக்கப்புறம் கிராண்ட்மா எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணாங்களா. அவங்க ரொம்ப நல்லவங்களாம். அந்த கிம் டயாங்ன்றவங்க அதான் என்னை மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல. ஓ சரி, அவங்க பேர் கிம் டயாங், என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க. அவரை பார்த்தேன், அவர் அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்தார். ரொம்ப எதுவுமே பண்ணாமல் அவர் தான் யோமி அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாராம்மா அப்படின்னு சொல்ல. என்ன? ஆமாம், அவர் தான் ஹெல்ப் பண்ணாரம்மா. அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. அந்த ஆண்டி எனக்கு பாவமாக இருந்துச்சு. அம்மாவும் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அப்பாவே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க, நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேரேஜ் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜான் தான் ஜிம்மனோட ஹேண்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரிங்கை வந்து பார்க்குறாங்க. இதுவா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ரிங் தான் அவங்க மேரேஜில் அவங்க இதை தான் எனக்கு போட்டு விட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, யாருன்னு சொல்கிறாங்க. அதான் டேயாங், உன்னோட ஹஸ்பண்டா? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட ஸ்டேஜில் பர்மிஷன் கேட்டாங்கன்றாங்க. எதுக்கு? கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிஸ்ஸா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர் வந்து கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா. சரி, அவங்க சொன்னாங்க, கேட்டாங்க உன்னோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிக்கவா அப்படி சொல்லி பயப்படாதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொல்கிறாங்க. நானும் அவங்க கேட்டதுக்கப்புறம் எனக்கு பயமே இல்லை. நான் சொன்னேன் நான் பயப்பில்லை அப்படி சொன்னேன்னா அவங்க என்ன ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணாங்கன்றாங்க. ஓ, பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணாங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது ஜென்டில்மேனாக தான் இருப்பாங்க போலான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்பா கூட நிறைய சொன்னாங்க. அப்பா நேற்று என்கிட்ட பேசினாங்களா, அப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது நிறைய சொன்னாங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, உன்னோட யோமி அக்காக்காக அவங்க இவ்வளோ யோசிச்சிருக்காங்க, ஈவன் ஜஸ்ட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ண ஒரே ரீசனுக்காக அவங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ லைஃப் பார்ட்னர், உனக்காக எல்லாமே பண்ணுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க அந்த பர்சன் சடனாக அந்த மேரேஜ் நடந்திருக்கலாம், ஆனால் அவங்க தான் உன்னோட ஹஸ்பண்ட். ஒன்று வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, எதுவுமே மாற்ற முடியாது. அவங்க தான் உனக்கு ஹஸ்பண்ட், நீ தான் அவங்களோட பார்ட்னர். ஓகேவா? இது நீ ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கும் உனக்கும் நல்ல பாண்டிங் இருக்கும், நல்ல லவ் வந்து க்ரியேட் ஆகும், நம்ம பேசி பழக. இப்போ அம்மா கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்காங்க, அதனால் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மீட் பண்ணி பேசலாம், எல்லாம் சரியாக நீ மனசில் வச்சுக்கோ. டேங்க இருக்காங்களா, அவங்க தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அவங்க எனக்கு சொந்தமான பர்சன் அம்மா, நான் அவங்களுக்கு சொந்தமான பர்சனா அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஜான் பார்க்குறாங்க. அம்மா உனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தெரியல, ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி நின்றுருந்தாங்களா, அப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எந்த தப்புமே பண்ணாமல் அக்கா பண்ண தப்புக்காக அவங்க அப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியாகவும் ஆமாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள பார்க்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க சொல்கிறாங்க. அதே இப்போ பார்த்துன்றாங்க. வெளியில் ஒரு மாதிரி பேனர் வச்சுருந்தாங்க, யோமி அக்கா ஃபோட்டோவும் டேங்கோட ஃபோட்டோவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிம் டேங்க வேட்ஸ் யோமி அப்படின்னு போட்டிருந்துச்சா, அதில் நான் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ, ஆனால் இப்போ கிம் டேங்க வேட்ஸ் பார்க் ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஷை ஆகுறாரு. என்னடா என்னோட ஜிமின் ஷை ஆகுறானா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. சரி, நீ டெக்ஸ்ட் பண்ணியா சொல்கிறாங்க. இல்லை நான் டெக்ஸ்ட் பண்ணல, அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க வந்துட்டு ஃபோன் நம்பர் நான் டெக்ஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க, அவங்க பண்ணுவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், அவங்க கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு உனக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நீ ஏன் வந்து இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க சொல்கிறாங்க. சரி, அப்போ நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு டேங்க மட்டுமே நினைக்கிறாரு. டெய்லியுமே இவனை தூங்கும்போது கூட நம்ம டேயோட ஃபேஸ் தான் அவருக்கு வந்துட்டுருக்கும். அப்படி அங்கே டேயாங்க்கு ஜிமின் அவ்வளோ பிடிச்சிருக்கு. மேரேஜ் டே பார்த்ததுலேருந்தே
அவரும் அப்படி தான் இருக்காரு. ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர் வந்துட்டு இவங்க டேங்கோட அப்பா சொல்கிறாங்க கால் பண்ணுடா அப்படி சொல்கிறாங்க, கால் பண்ணி பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, அவன் பாவம் எவ்வளோ குழந்த மாதிரி நான் தெரியுமா, நான் பக்கத்தில் போகிறேன் பயந்துட்டான் ஒரு செகண்டு. அந்த பையனை போய் எப்படி ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ கால் பண்ணி பேசுடா, பேசினா தாண்டா உனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஏங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பேச அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டைம் எடுக்கும், அந்த பையன்கிட்ட பேச கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு பாவமாக இருக்குது. பாவம் அப்படியே இன்னசென்ட்டாக இருந்தான். அந்த பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சு அவன் இப்போ ஸ்டடி வேறு பண்ணுறான், அவன் ஃபோக்கஸ் பண்ணுறானா இல்லை இதையே நினச்சிட்டு வருத்தப்படுறானா தெரியலையே அப்படி சொல்லிட்டு டேங் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. ஆனாலும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை எவ்வளோ அழகாக எப்படி பேசினான் தெரியுமா, என்னோடய அம்மாவை கூட கம்ஃபர்ட் பண்ணுறான். என்னோடய அம்மா அழகாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டி அழாதீங்கன்னு சொன்னான், எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம அங்கே டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, ஸ்டில் டே வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ சிம்மிட்டு அவங்க அப்பா கிட்ட வராங்க, அப்பா அப்படி சொல்கிறாங்க, என்னப்பான்றாங்க. அப்பா கிம்டே அங்கே இருக்காங்கல்ல அப்பான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க எனக்கு இது வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. உனக்கு டெக்ஸ்ட் பண்ணலையா? ஆமாப்பா, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டேன்றாங்கப்பா. உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலையாப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஐயோ உன்னை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? அப்படிலாம் இல்லைடா தங்கம், அவங்களுக்கு டைம் எடுக்கும், நான் சொல்லியிருக்கேன்னா அவங்க பண்ணுவாங்க, நீ வெயிட் பண்ண, நீ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்கள டைம் எடுத்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேயோட அம்மா நீ பண்ணி பேசுகிறான்றாங்க. அம்மா அவன் பாவம்மா, அந்த பையன்கிட்ட தான் நம்பர் இருக்குது, அந்த பையனை எனக்கு கூப்பிடல பார்த்தீங்களா, அவன் ஒரு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணால் கூட நான் உடனே பேசிடுவேனே, ஆனால் அவனுக்கே எனக்கு பிடிக்கல போல், எனக்கு ரொம்ப நீங்கள் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு இந்த பக்கம் டே ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. அவருக்கு அதனால் ஜிம்மின் ரொம்ப பிடிக்குது, ஆனால் ஜிம்மினுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டே இருக்காரு. இங்கே எப்படி டேசஸ் போயிட்டே இருக்குது, ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது. எங்கள் ஜிம்மின் ஸ்டில் வந்து அவரோட மைண்ட் ஃபுல்லாக டேயாங்க அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. அந்த பக்கம் டே வந்துட்டு ஜிம்மின் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஆனால் என்னன்னா பேச பயமாக இருக்குது, பேசினா பிடிக்கணும்னு சொல்லிடுவானோ, வேறு எதுனா ஆயிருமோ, இல்லை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, அவனுக்கு பிடிக்க வேண்டாமா, அவனுக்கு ஒரு மனசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே யோசிக்கா. இந்த பக்கம் ஜிம்மின் ஏன் டே அவங்க எனக்கு கால் பண்ணவே மாட்டேன்றீங்க, டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேன்றீங்க, அப்பா சொன்னாங்க டைம் எடுக்குன்ட்டு 1 month ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பார்த்துட்ருக்காரு. அங்கே பாருங்கள் உங்களோட பெக் கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ 1 monthக்கு அப்புறம் தான் டே வந்துட்டு இல்லை நம்ம இப்படி இருக்கிறது தப்பு, ஒன்று ஜிம்மினுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும், இல்லை அட்லீஸ்ட் வந்துட்டு பிடிக்கலாம், அவனுக்கு நம்ம பிடிக்கலாம் கூட அவனுக்கான ஒரு லைஃப் அவன் வந்துட்டு பார்க்கட்டும், நம்மள நினைக்காம கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி இருக்கட்டும், இந்த கொஞ்சம் நம்ம போய் இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன்னா கூட அவன் ஹாப்பியாக இருப்பான்னு, நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா அவன் ஹாப்பியாக இருப்பான், நம்ம போய் சொல்லிடலாம் சொல்லிட்டு எங்கள் டே தான் அம்மா சொல்கிறாங்க. என்ன டேன்றாங்கன்னா கொஞ்சம் வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்றாங்க? இல்லை நான் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக கொஞ்சம் வெளில போகிறேன்றாங்க. அப்படியா, எல்லோரும் போகிறீங்களான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கூட தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே போய் சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே ஆஃபீஸ் தான் ஏங்கன்றாங்க. என்னடான்றாங்க? நான் பேரண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்றாங்க. எங்கே போகிறேன்றாங்க? ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு. ஓ சரி நீ கொஞ்சம் நாள் சேடாதான்னு சொல்லிட்டு இருக்க, போயிட்டு வான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. 2 பேர்ட்டு போய் சொல்லிட்டு இப்போ பூசான் தான் வராரு. இங்கே ஜிமின் தான் வந்துட்டு நம்ம ஜான் கிட்ட சொல்கிறாரு. ஜான் சொல்கிறாங்க என்னடான்றாங்க. அவங்க இருக்காங்களா யாருன்றாங்க. அதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சொல்லி இன்னொரு டைம் சொல்லன்றாங்க. அதான் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா கிம்டாயாங்க, மாமனோட ஹஸ்பண்ட் கிம்டாயாங்க, உங்களுக்கு என்னன்றாங்க. அவங்க எனக்கு ஏன் ஜான் ஃபோனே பண்ண மாட்டேறாங்க, என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை போய் யாருக்கா பிடிக்காம இருக்குமா என்ன? அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. அப்பாவும் இதே தான் சொல்கிறாங்க, நீயும் இதே தான் சொல்கிற. அம்மா இதை பற்றி பேசக்கூட மாட்டுறாங்க, ரொம்ப கவலையாக இருக்குது எனக்குன்றாங்க. நீ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதரா, நீ ஜஸ்ட்டு ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அப்புறம் 1 yearக்கு அப்புறம் எப்படி அவங்ககிட்ட போய் நான் இருக்கிறது அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி மைண்டில் திங்க் பண்ணிட்டுருக்கா. என்னோடய ஹஸ்பண்ட் ஏன்னே தெரியல, இப்படி கால் பண்ணவே மாட்டேன்றாரே, ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி நம்ம செல்லம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அந்த பக்கம் அப்படி டே தான் பூசான் தான் வந்துட்டுருக்காரு. எனக்கு தெரியல, என்னவோ தெரியல, எனக்கு ஒரு பக்கத்துலேயே பார்க்கணும்லாம் தோணுது, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, விட்டுட்டு இருக்கவே முடியலையே, என்ன பண்ணுறது? இருந்தாலும் உனக்கு பிடிக்கலையான்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி யோசிக்கிறது தப்பு. எனக்கு டெக்ஸ்ட் கூட பண்ண முடியல. ஒருவேளை நான் பண்ணி நீ எனக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலும் அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுமா எனக்கு. நான் வந்து அதுவே ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் எதுவும் நேரில் பேசல, அந்த ஃபோன் அந்த டெக்ஸ்ட் அதெல்லாம் வேஸ்ட்டு. என்னடா டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம ஃபீலிங்ஸை டேரெக்டாக நம்ம வந்துட்டு கன்வே பண்ணுற மாதிரி இருக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு டேவை திங்க் பண்ணிட்டு வரேன். இங்கே கரெக்டாக நம்ம வந்துட்டு ஜிம்மின் இந்த காலேஜ் தான் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. கரெக்டாக கண்டிப்பாக காலேஜிட்டு வெளில தான் வருவான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் அண்ட் ஜான் தான் பார்க்குறாங்க. அவங்களோட ப்ரொஃபஸர் மேம் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க ஜான் அப்படி சொல்கிறாங்க. என்ன மினி அப்படின்றாங்க. பாரு நம்ம மேம் இருக்காங்களா, ஆமாம், அவங்களுக்கு ஏன் அவங்க வந்துட்டு ஃப்ளவர் கொடுக்குறாங்க. நம்ம மேம் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களும் லாங் டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸில் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்போல்லாம் அங்கே வீக்கெண்ட் ஆனால் மீட் பண்ண வருவாங்களா, அப்போ வந்துட்டு எப்போல்லாம் மீட் பண்ண வராங்களோ அப்போலாம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்கள. அவங்களோட லவ் காமிக்கிற ஒரு விதம் அது அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பேர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலோ இல்லை அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே வாங்கி கொடுப்பாங்களா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நீ ஏன்டா இப்படி கேட்குறான்றாங்க. ஒன்றும் இல்லை, பார்க்க அழகாக இருக்காதான்றாங்க. எது ஃப்ளவர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜானு நம்ம ஜிம்மில் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டாக டே வந்துட்டு அவரோட காரை கொண்டு வந்துட்டு ஜிம்முக்கு முன்னாடி தான் நிறுத்துறாரு. அப்போ ஜிம்மில் ஒரு செகண்ட் பயந்துட்டு அச்சவங்க பாரு எப்படி வந்து நிறுத்துறாங்கன்னு வந்துட்டு இடிச்சுருந்தா என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு ஜானோட ஹேண்டை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜான் தான் எங்கள் பாருப்பா அது எப்படி ஓட்டணும்னு தெரியாது உனக்குலாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கத்த டே தான் கார் விட்டு இறங்குறாரு. டேவோ இப்போ தான் ஜிம்மில் நிமிந்து பார்க்குறாரு. யார் அது அப்படி ஓட்டுறது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கா. கிம்டையாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜான் பண்ணிட்டு வந்து ஒழிஞ்சிக்கிறாரு. எதுக்கடா ஒழிஞ்சிக்கிறாங்க பாரு அவன் என்ன பண்ணிட்டு நம்மள அப்படி சொல்கிறாங்க. ஜான் அவள் தான் கிம்டையாங் அப்படி சொல்கிறாங்க. கிம்டையாங் அவரா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்முக்கு முன்னாடி வராரு. கொஞ்சம் பேசலாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் தான் வந்துட்டு ஜான் தான் வெளில வாடா அப்படி சொல்கிறாங்க. அவர் ஒழிஞ்சிக்கிட்டுலாம் வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு பார்த்து பயப்படுறானே அப்படி சொல்லிட்டு என்னை பார்த்து பயப்படாத உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச தான் வந்திருக்கேன் வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் தான் எங்கள் வெளில வாடா உங்கள்கிட்ட பேச தானே வந்திருக்காரு வா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எடுத்து முன்னாடி விடுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு என்ன பேசணும் அப்படி சொல்கிறாங்க. அங்கே வா உங்கள்கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு ஜான் தான் நான் கொஞ்சம் வெளில அங்கே தள்ளி நிற்கிறேன் சார் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம் காலேஜ் அப்படி ஆசையே இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி போகலாமா சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவர் முன்னாடி நடக்க பின்னாடி ஜிம்முன்னு போகிறாரு. இப்போ ஜானை திரும்பி பார்க்குறாரு. போடா போய் பேசு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முன்னு முன்னாடி வர்றாங்க. வந்துட்டு உட்கார அப்படி சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது அதில் வந்து நம்ம ஜிம்மில் உட்காராங்க. நீங்கள் உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம தேவம் உட்காடுறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்கே கிம்டையாங்க அப்படி சொல்கிறாங்க. கிம்டையாங்க தான். ஆக்சுவலாக அந்த மேரேஜ் வந்துட்டு ரொம்ப அவசரமாக நடந்துருச்சு உனக்கு தெரியும். நீ ரொம்ப ஹர்ட் ஆகிடியோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஏன் ஹர்ட் ஆகிறேன் நான் ஹர்ட் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. ஹர்ட் ஆகலை ஹர்ட் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. இப்போது இல்லை அது வந்துட்டு சடனாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களா எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி அதான் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல சாரி அப்படி சொல்கிறாங்க. ஏன் சாரி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது உனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு உன்னோட அம்மாவுக்கும் இது பிடிக்கல அதனால தான் அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு தெரியும். இப்போ நீ இதை நினச்சி ஒரி பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கல அதனால தான் அப்படி சொல்லிட்டு எனக்கு பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன். நீ வந்து உன் லைஃப் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்துக்கோ சரியா. நான் அந்த கொஞ்சம் டேஸ் போகட்டும் என்னோடய அப்பா அம்மாட்ட பேசி இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கண்ணில் ஒரு டேஸாக வருது. ஏன்னா கேன்சல் பண்ண போகிறீங்களா எதை அப்படி சொல்கிறாங்க. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வேண்டாம் அப்படி சொல்லிடலாம் உனக்கு வேறு ஒரு லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மி எந்திரிச்சிடறாரு. அப்போ என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்னா டே வந்து கொஞ்சம் ஃபேஸை வேறு சைடு வச்சு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படி பார்க்குற திரும்பி என்ன சொல்கிறாங்க. என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு அப்பா சொன்னாங்க. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் தான் லைஃப் வந்துட்டு உங்கள் கூட தான் எனக்கு இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக பார்த்துப்போங்க. என்னோடய ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கூட தான் வந்து நான் லைஃப் வந்து இருக்க போகிறேன் அப்படி சொன்னாங்களே. நல்லா பார்த்துப்போங்க நல்ல பர்சன் அப்படிலாம் சொன்னாங்களே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி டே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆனால் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா நான் வேணாவா அப்படி சொல்லி நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யோமி அக்கா மேலே தான் பிடிச்சிருக்கா ஆனால் அக்காவுக்கு தான் உங்களை பிடிக்கலையே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு யோமியில் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நான் உங்கள் மேலே தான் நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு அப்பா சொன்னாங்க. நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட் நான் தான் உங்களோட பார்ட்னர். நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ப்ளீஸ் என்ன வேணான்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறேன் பயங்கர ஷாக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்றக்கும் ஆமாம் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் நீங்கள் பாரு மேரேஜ் ஆனால் மட்டும் பத்தாது உனக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லி நம்ம ஜிமின் உன்னை போய் யாருக்கா பிடிக்காம இருக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஏன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு இப்போ வந்தீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லவா இல்லை வேணான்னு சொல்லவா அப்படின்றாங்க. இல்லை ஜிமின் 1 மந்த் ஆகுது என்னோடய அப்பா உன் நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. சேம் என்னோடய நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்களான்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒரு டைம் கூட டெக்ஸ்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே எனக்கு பண்ணலை அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாரு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்கன்னு அப்பா சொன்னாங்க. நீங்கள் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் எதுவும் ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்கும். மேரேஜ் ஸ்டாப் ஆனதுனால ஸ்டாப் ஆகி நின்னது அதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு உனக்கிட்ட பேசுறதுக்கெலாம் நீ தான் வெயிட் பண்ணணும். அவர் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னாங்க. அதான் நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு டைம் எடுக்கும்ல உங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல அப்படி சொல்கிறாங்க.
ஜிமின் ஜிமின் பேச வேண்டியதெல்லாம் ஜிமின் பேசுகிறாரு. டேக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நான் என்ன பேச வந்தால் இங்கே என்ன நடக்குது? ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹர்ட்டாக இருக்கீங்களா, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்கா. நம்ம ஜிமின் டேக்கு ஒரு மாதிரி இருக்கா. இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்துட்டு நீ ஒன்றா எனக்கு பிடிக்கலன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிக்கல யார் சொன்னா அப்படி சொல்கிறாங்க. இல்லை இது வந்துட்டு ஃபோர்ஸ்டாக பண்ண மேரேஜான்னு சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சடனாக மேரேஜ் பண்ணுறதுல வருத்தம் தான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு உங்களை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அம்மா மட்டும் என்ன உங்களை பற்றி எதுவும் பேசலை. ஆனால் அப்பா சொல்லுவாங்க டெய்லி உங்களை பற்றி எல்லாமே. நான் உங்களை நினச்சிட்டே இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன்? ஆமாம் உங்களை நினச்சிட்டே இருக்கேன். நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ என்ன வந்துட்டு மீட் பண்ணுவீங்க, எப்போ கால் பண்ணுவீங்க, எப்போ டெக்ஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி ஃபோனை பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது டெக்ஸ்ட் வந்தால் அது நீங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அப்பா சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்க. நான் கிம்ட்டா எங்கன்னா அப்பா சேவ் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சா, அது நல்லா ஃபுல் நேம் வேணும்னு சொல்லிட்டு நான் தாட்டே அப்படின்னு சேவ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. ஜேக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு நீ சீரியஸாக சொல்கிறியா? நீ அவனோட அப்பாலாம் சொன்னதுனால உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஹஸ்பண்டா அப்படி சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொன்னதுனால இல்லை, உங்களை எனக்கு தனியாக பிடிச்சிருக்கு, பர்சனலாக ஹஸ்பண்டாக உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி நின்றுட்டு இருந்தீங்களா, அக்காக்காக நீங்கள் எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பர்சன் என் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் லைஃப் லாங் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பாவமாக கேட்குறாரு. என்ன உங்களுக்கு பிடிக்குமா, என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம டே போயிட்டு சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதிரி. அப்புறம் ஒன்று யாருன்னா பிடிக்காம இருக்குமோ, என்ன ஒன்று பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க இந்த வேர்ல்டில் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. சின்ன அவர் ஹக் பண்ணுறத கூட அவர் பெருசாக எடுத்துக்கல. பட் ஏதாவது ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு சாரி உன்னோட பர்மிஷன் கேட்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் நான் ஹக் பண்ணலாம்ல அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினே போய்ட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அழாதீங்க சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப டேஸாக வருது. வந்துட்டு நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டா இருந்தேன் இவ்வளோ நாள் சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாமே சொல்கிறாங்க. அப்பா சொன்னாங்க உங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு நிறைய டைம் தோணும், நான் டெக்ஸ்ட்லாம் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு சென்ட் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு எரேஸ் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, உங்களுக்கு டைம் எடுக்கும்லன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறானே சொல்லிட்டு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஃபேஸை கப் பண்ணுறாங்க. அங்கே பாரு நான் அப்படி இல்லை, நீ ஹர்ட் ஆகிடக்கூடாது, நீ வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, உனக்கு டைம் எடுக்கும் சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. நிஜமா வா அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும்ல உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் மேரேஜ் டே அன்றைக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரியா. உன்னை பிடிச்சதுனால மட்டும்தான் நான் உன்னை மேரேஜை பண்ணிக்கிட்டேன். அப்பா அம்மா சொன்னதுனால மட்டும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கல. உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உன்னோட ஃபேஸ் இந்த இன்னசென்ட்டான ஃபேஸ், இதெல்லாம் அந்த பியூர் லவ் இதெல்லாம் பார்த்தனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ யோமி அக்காவை உங்களுக்கு பிடிக்காதான்றாங்க. இல்லை யோமி எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு ஜூனியர் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஜஸ்ட்டு மேரேஜ் பண்ணலாம், அரேஞ்சு மேரேஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஃபீலிங்ஸ் வந்தால் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். மற்றபடி அவங்க எனக்கு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன 2 டேஸ்லேயே அவள் சொல்லிட்டா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணீங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி அங்கெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க, நீங்கள் யோசிக்கல, நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்க, உங்களை எல்லோரும் தப்பாக பேசுவாங்க, நீங்கள் யோசிக்கவே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் போய்ட்டு டேவை ஹக் பண்ணிட்டு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களை யாரும் ஹர்ட் பண்ணிட்டா உங்களை எல்லோரும் எதனா ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்பாலாம் சொன்னாங்க உங்களை தான் எல்லோரும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்களாமே அந்த மேரேஜ் நின்று போயிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தானே காட் வந்து எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே வந்தது தெரியுமா அங்கிள் ஆண்டிக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் ஆண்டிக்கெலாம் தெரியாது, அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ சொல்ல மாட்டீங்களா? இல்லை நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா இப்போ வீட்டுக்கு வரீங்களா சொல்கிறாங்க. நான் இப்போ வீட்டுக்கெலாம் வர முடியாது, ஏன்னா அங்கிள் ஆண்டிக்கெலாம் எனக்கு தெரியாதுல்ல, அதனால் இங்கே பாரு உன்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இங்கே நான் வந்து தப்பாக நினச்சிப்பாங்கன்றாங்க. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் இப்போ வரலன்னு உன்னை பார்த்துட்டு போகிறதா தான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு டெக்ஸ்ட் இனிமேல் கண்டிப்பாக பண்ணுவேனா, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஃபோனில் பேசினா எதையுமே புரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். உனக்கு பிடிச்சி பேசுகிறியா, இல்லை யாராவது உன்னோட அப்பா அம்மா பேச சொல்கிறான்னு நீ டெக்ஸ்ட் பண்ணுறியான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சா, அப்போலாம் நீ பேசுறியோ அப்படின்னு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, அதனால தான் நேரிலே பேசலான்றக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு என்ன கேட்குறாங்க, அப்போ என்னை பிடிச்சி தான் என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு பிடிக்கல அப்புறம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க அப்போது ஃப்ளவர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னன்றாங்க ஃப்ளவர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரோஸ் அந்த இது வாங்கிட்டு வரலையா அப்படி சொல்கிறாங்க. கொண்டு போய் புரியல, நீ என்ன சொல்கிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம ரொம்ப ஹஸ்பண்ட் அவங்களாம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க அப்படின்னா மிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு கொடுப்பாங்களாமே மீட் பண்ணும்போது, எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்கா. ஒரு மாதிரி ஆகிடுது. அச்சோ சாரி இங்கே பாரு நான்
என்ன உனக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படி அந்த மாதிரி யோசிச்சு வந்தேன்னா, அதான் நான் யோசிக்கவே இல்லை. சாரி செல்லம் சாரி என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. சாரிடா தெரியாம நான் வந்துட்டேன்னா யோசிக்காம வந்துட்டேன். சாரி அப்படி சொல்கிறாங்க. அச்சோ பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. அவர் திரும்பி பார்க்குறாங்க எங்கன்னா ஷாப் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே ஷாப்பு எதுவும் இல்லையா சொல்கிறாங்க. இங்கே எதுவும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி இருக்கிற இங்கே யாருனா இருந்தால் இந்த மாதிரி பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி அதெல்லாம் வைக்கலன்னு சொல்கிறாங்க. சாரி நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டு எனக்கு இப்போ நீங்கள் கால்லாம் பண்ணுவீங்களா வீட்டுக்கு போனான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பர்சனை இன்ட்ரோ பண்ணவா சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. இதோ அங்கே அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜான் கோ அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் காமிக்கிறாங்க. அவரும் கிட்டே வராரு. இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜான் அப்படி சொல்கிறாங்க. ஹலோ ஜான் அப்படி சொல்கிறாங்க. ஹலோ கிம் டேயாங்கன்றாங்க. நீங்கள் என்ன டேயாங்கன்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான்கிட்ட தான் ஜிம்னு கேட்குறாங்க. ஜான் நம்ம டேயாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்குறாங்க. டே ஆண்டி எங்களுக்கு தெரிஞ்சு அதை நினச்சிப்பாங்க. இப்போ வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகலாம். அவனோட அப்பா கிட்டலாம் நீ வீட்டில் போய் சொல்லு அதுக்கப்புறம்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ இப்போ நீங்கள் ஊருக்கு கிளம்பணுமான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஊருக்கு போக போகிறதில்ல நான் இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன். நான் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்க்கவா உன்னை வெளில கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு தான் ஜானை பார்க்குறாங்க. போடா அப்படி சொல்கிறாங்க. அம்மா கிட்ட ஒரு டைமில் சொல்லிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. அம்மா கிட்டயா இப்போதைக்கு வேணாம் ப்ளீஸ் எனக்காக இப்போதைக்கு சொல்லாத கொஞ்சம் ரேஸ் போகட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா அம்மா கிட்ட போய் சொல்லலாமான்றாங்க. இந்த ஒரு விஷயத்தில் எனக்காக அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இப்போ எதில் போவீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பஸ் வரும் பஸ்ஸில் போவோம் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணவான்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்தீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் கார்லேயே வந்துட்டேன். நான் இப்போ வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வர எதனா வாங்கி தரவா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜான் பார்க்குறாங்க. சாப்பிட்லாண்டா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேருமே போய்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிம்மின் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு நார்மல் காஃபி போதுன்றாங்க. காஃபியா ஆமாம் காஃபி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜான் சொல்கிறாங்க. எனக்கு காஃபி ஓகே சார் சொல்கிறாங்க. 3 பேருமே ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம டே தான் வந்து வெளில வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இல்லை இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டு வரைக்கும் விடவா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாரு. சரி ஓகே வரட்டும் சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே காரில் தான் வராங்க. நம்ம டே ஜிம்மின் தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம டேயோட டிரைவர் இருக்காங்க முன்னாடி. பின்னாடி வந்துட்டு சாரிடா அவங்க டே ஜிம்மின் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம ஜான் வந்து டிரைவருக்கு பக்கத்தில் முன்னாடி இதில் உட்காந்துருக்காங்க. இப்போ டே வந்துட்டு ஜிம்மனோட ஹேண்ட் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம ஜிம்மன் வந்து பார்க்குறாரு முன்னாடி ஜான் பார்க்குறான்னு சொல்லிட்டு ஜான் வந்துட்டு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு போய் அகைன் அவரோட ஹேண்டையுமே அவருமே வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கி உட்காடுறாங்க. அவருமே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஹெட்டை வந்துட்டு டேயோட ஷோல்டரே சாய்ச்சிக்கிறாரு. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன நினச்சிட்டு வந்தேன் இங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. காட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரே பண்ணிக்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டு வரதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் காலேஜுக்கும் வீட்டுக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்ட்ரெயிட்டுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அங்கிள் இங்கே நிறுத்துங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. வீடு இங்கே தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாரு. சாரி வீட்டுக்கு கூட உங்களை கூட்டிகிட்டு போக முடியலன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஹோட்டலில் அப்படி சொல்கிறாங்க. ஹோட்டல்லையா அப்படி சொல்கிறாங்க. ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நான் வரவா காலேஜுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஜானை பார்க்குறாங்க. வரட்டும் டாடி போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு மார்னிங் வரீங்களா சொல்கிறாங்க. மார்னிங் வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் சேஃபாக போங்க டேயாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. நான் சேஃபாக தான் போவேன். நீ பத்திரமா போ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து ஜிம்மின் வந்து இறங்கிடுறாரு. நம்ம ஜானும் இறங்கிடுறாங்க. டேவோட கார் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காரு கார் போகிற வரைக்கும். வாடா அப்படி சொல்கிறாங்க. இப்போது அம்மாக்கிட்ட இதை மறைக்கணுமா சொல்கிறாங்க. இப்போதைக்கு மறைச்சிக்கோ வேறு வழி இல்லைவான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எங்கள் ஜிம்மின் தான் வந்துட்டு அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின் வண்டி அப்படின்றாங்க. அப்பா அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லடா என்னன்றாங்க. கொஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா டேயாங்க இருக்காங்களா அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. டேயாங்கா எப்போ சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் காலேஜுக்கு வந்தாங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க வந்துட்டு என்கிட்ட பேசினாங்கப்பா. அப்புறம் நீ பேசினேன் நான் பேசினேன். அவங்க இப்போது ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எந்த ஹோட்டலில் சொல்கிறாங்க. தெரியலப்பா ஆனால் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு மேலே என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபோன்லலாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல உனக்கு பிடிக்காம யாருக்குன்னா இருக்குமா என்ன. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கப்பா. நான் மெசேஜ்லாம் பண்ணவே இல்லை அதனால தான் அவங்களும் பண்ணலையாம்மா அப்படின்றாங்க. அப்படியாவும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடுவோம். இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்லாத. இப்போதைக்கு டேங்கிட்டே நான் சொல்லிட்டேன் என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லாத சரியா. அவன் இதெல்லாம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ண போகிறான். இருக்கட்டும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு தான் ஜிம்மி ரொம்ப
ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகுறாரு. ரொம்ப அழகாக ரெடி அடிக்கிற வராரு. ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கேன்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா, பத்திரமா போகணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு வந்துடுறாரு. எங்கள் காலேஜுக்கு வெளில தான் நம்ம ஜிம்முன்னு ஜானு வராங்க. ஜான் வந்துட்டு பாய்டா வெளில போய்ட்டு வந்துறாங்க. நீ வரியா ஜான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைடா நீ போய்ட்டு வான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு ஜான் ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க. ஐயோ பரவாயில்ல, கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கொடுத்துட்டு நம்ம டே தான் வராங்க. டே இப்போ எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. ஷாப்பிங் சொல்கிறாங்க. ஷாப்பிங்கை எதுக்குன்றாங்க. உனக்கு இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கி தரவே இல்லையா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம்ன்றாங்க. இல்லை டே எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. அது நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்தாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல வா அப்படி சொல்லிட்டு உனக்கு இப்போதைக்கு எது கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்குறேன் வா சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இது வாங்கி தரட்டான்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்காக அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு நெக்லஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு வராங்க. இங்கே வெளில ஒரு ஃப்ளவர் ஷாப் தான் இருக்குது. இங்கே போயிட்டு ரொம்ப அழகாக உனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஃப்ளவரில் உனக்கு ரெட் பிடிக்குமா? ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு போய்ட்டு அழகாக ஒரு ரெட் ரோஸ் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக நிறைய ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொக்கேவே வாங்கி தராங்க. ஹாப்பியான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, பீச் போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ ஒரு மாதிரி வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டே தான் வந்துட்டு மூவி அப்படி சொல்கிறாங்க. மூவிக்கெலாம் நான் அப்பா அம்மா கூட தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் என் கூட வாயன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினன் டேங்க தான் மூவிக்கு தான் போகிறாங்க. டே தான் அந்த தேட்டரில் உட்காந்துருக்கும் போது அழகாக ஒரு பிக் வந்துருக்காரு. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிக் எடுத்துக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கல, என் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க, கம்ஃபர்ட்டாக தான் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அந்த வேர்ட்ஸை கேட்கும் போதெல்லாம் டேக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்டொமக் வரும் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் டே நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நான் வேறு மாதிரி சொல்ல மாட்டேன், என்னோட ஒய்ஃப் தான் அதே போதும் சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாரு எல்லாருமே இப்போ ஒரு மாதிரி கப்பல்ஸ் தான் சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி ஜிம்மில் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. இந்த மூவியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொமான்டிக் மூவி தான் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளில வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஈவினிங் டைம் ஆகுது. பீச்சுக்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலான்னு சொல்கிறாங்க. பீச்சுக்கு போயிட்டு நம்ம ஜிம்மில் தண்ணி பார்த்து ரொம்ப விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே அதை அப்படியே மொபைலில் வீடியோவாக ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பிக்கு நிறைய எடுக்கிறாரு. இங்கே வா ஏன் அப்படி சொல்கிறாங்க. என்ன டேன்னு சொல்கிறாங்க. இங்கே வா நான் மட்டும் ஒன்று கேட்பேன் அப்படியே ஹானஸ்ட்டாக இந்த சீயை பார்த்து பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா கடலுக்கு மட்டும் போய் சொல்லக்கூட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவங்க ஒரு காடு மாதிரி சரியா, அதனால் அந்த காடு மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்றாங்க. இப்போ சன்செட் ஆக போகுது சரியான்றாங்க. அங்கே சன்செட்டுமே இருக்குது. இப்போ நீ என்கிட்ட சொல்லு, நீ எந்த மாதிரி என்னை பார்க்குற, யாராவது என்னோடய மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சி, ஏன்னா அதனால தான் வந்துட்டு யாரும் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எல்லோரும் சொன்னதுனால தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டேவோட ஐஸை பார்த்துட்டு இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு இவங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டேங்க கை இப்போ என்ன பண்ணுறாரு ஜிமின் வந்துட்டு அந்த சன்செட்டை பார்க்குறாரு. சன்செட்டையும் அந்த சீயையும் பார்த்துட்டு எனக்கு இவங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு. அந்த பிக்சரை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. என்னோடய பிரதர் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க என்னோட ஹஸ்பண்டாக வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கே தெரியாமல் அவங்க மேலே உள்ள ஒரு லவ் வந்துருச்சு. எனக்கு லவ் அப்படிலாம் ஒன்று வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் என்னையே அறியாமல் அவங்க மேலே எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அவங்கள எவ்ரிடே நைட்டே எனக்கு நான் அவங்கள நினச்சிட்டே இருக்கேன். அப்படி தான் நான் தூங்குறேன். அவங்க என்னோடய ஹார்ட்டில் இருக்காங்க. ஒரே ஒரு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஹார்ட்டில் இருக்க ஒரு பர்சன்னா அது இவங்க தான். இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவங்கள ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணி தான் இவ்வளோ நாளுமே இருக்கேன். அவங்க என்றைக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த டேலேருந்தே நான் அவங்கள ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வேறு ஒரு பர்சன்லாம் அப்படி பிளேஸில் வச்சு பார்க்க முடியாது. நான் அவங்கள சிம்பதியில் லவ் பண்ணவும் இல்லை, சிம்பதியில் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கவும் இல்லை. எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை பண்ணாங்க. ஆனால் அந்த மேரேஜ் பண்ண அப்புறம் அவங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்டு எனக்கு கிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர் சொல்லிட்டு. என்னோட அப்பா சொன்னாங்க இவங்க தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் சொல்லிட்டு. அப்போவும் எனக்கு அதான் தோணுச்சு, இவங்க காட் வந்து எதுக்காக யோமி அக்காவை விட்டுட்டு இவங்களுக்கு என் கூட மேரேஜ் ஆகணும்னு இருந்துச்சு. இது வந்துட்டு டெஸ்டினி ஓகேவா. அப்போது இவங்க என்னோட லவ் தானே, இவங்க எனக்கான பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக சொல்கிறாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன் எப்போவுமே சரியா. அதனால் சன்செட் அண்ட் நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் காட்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் காட் முன்னாடி போய் சொல்ல மாட்டேன் ஓகேவா. எனக்கு இவங்க ஹஸ்பண்ட், இவங்க எனக்கு மட்டும்தான், இவங்க எனக்கான பர்சன். நான் உங்களை லவ் பண்ணுறேன், ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படி சொல்ல அப்படியே நியூ டவுன் பண்ணுறாரு. நம்ம ஜிம்முக்கு முன்னாடி ஜிம்முன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ ஜிம்முக்கு முன்னாடி நியூ டவுன் பண்ணிவிட்டு அப்படி அந்த சீயாக திரும்பி பார்க்குறாங்க. நானும் சொல்கிறேன், இந்த பர்சனை எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தான் நினச்சாங்க. என்னோடய அம்மா கூட சொன்னாங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷனாக சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு மனசில் தோணுது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையனை. ஆனால் அந்த பையனுக்கு பிடிக்காம என்னை யாரும் மேரேஜ் பண்ணி வச்சிடக்கூடாது. பாவம் ரொம்ப சின்ன பையன், எனக்கு பிடிச்சதா போதுமா, அவனுக்கு பிடிக்க வேணாமா, அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு மட்டும் தான் நான் திங்க் பண்ணேனே தவிர நான் இவனை எனக்கு அப்போயே பிடிச்சது அந்த
செகண்ட் இவனை பார்த்த அந்த சேஞ்சலான ஒரு ஃபேஸ் அப்போவே நான் வந்து ஃபாலோ ஆகிட்டேன். இவன் எனக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என் மைண்டில் இருந்தது இவன் மட்டும்தான், என்னோடய மனசு ஃபுல்லாக இவன் மட்டும்தான் இருக்கான். நான் நினச்சேன் அப்படின்னு கூட ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். நம்மளுக்கு பிடிச்ச பர்சன், நம்ம லவ் பண்ணுற பர்சன், நம்மளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு பர்சன் நம்ம கூட இல்லைனா கூட ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் தான் திங்க் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு இங்கே வந்தேன். நான் போர்ஷனுக்கே இதுக்கு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன பிடிக்கலையான்னு கேட்கும்போது தான் தோணுச்சு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்போ அவங்க மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சிம்பதியாக லவ் பண்ணுறாங்களா இல்லை வேறு எப்படி இப்போ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சீனா ரொம்ப பிடிக்கும். சேம் அவங்க இவனுக்கும் சீ தான் பிடிக்கும் தெரியும். அதனால தான் உங்கள் முன்னாடியே கேட்கணும்னு வந்திருக்கேன். இப்போது நான் சொல்கிறேன், என்னோடய மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. உன்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கேன். அந்த 1 மந்த்தாக என்னோடய ஹஸ்பண்டாக என்னோடய ஒய்ஃபாக லவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் அந்த பிளேஸ்க்கு நான் வந்தேன் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு பிடிக்கல அப்படின்னா உன்னை ஹாப்பியாக இங்கே விட்டுட்டு நான் போயிடணும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? எனக்கு நீ வேணும். உன்னை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். உன்னோட ட்ரூ லவ் எனக்கு, என்னோட ட்ரூ லவ் உனக்கு. அது மட்டும் இல்லை உன் மேலே எனக்கு இருக்கிறது ஒரு சாதாரண லவ் இல்லை, ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்டே அந்த சீயை பார்த்து சொல்லிட்டு ஜிமின் கல்ல அவ்வளோ டேஸ் இருக்கு. அப்படியே வந்துட்டு நேரில் பண்ணுறது அப்படியே இருந்துருச்சு. ஐஸ் அப்படி வந்துட்டு அந்த டேஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே ப்ராமிஸ் தான் சரியா, இது எல்லாமே உனக்காக நான் சொன்னது, என்னோடய மனசில் உள்ள நான் சொல்கிறது தான்றாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு சேம் நான் சொன்னதும் அதே தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் உங்களை யாருக்கும் தர மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த நெக்லஸ் வாங்கியிருப்பாங்களா அதை எடுக்கிறாங்க. அது அங்கே மேரேஜ் நடந்துச்சு. நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டுமே டிசைட் பண்ணி பண்ணது. இப்போ நான் இந்த நெக்லஸாக உனக்கு போட்டு விடுவேன் அந்த செயினை, அதாவது என்னோடய ஒய்ஃபாக நினச்சி இதை அப்படியே வந்துட்டு 100% வந்துட்டு ஃபுல்லாக நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி வந்து டர்ன் பண்ணுறாரு, போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. அவ்வளோ ஹாப்பி சொல்கிறேன். அந்த நெக்லஸ் வந்துட்டு அவருக்கு வேர் பண்ணி விட்றாரு. ரொம்ப அழகாக வேர் பண்ணிட்டு ஜிமினோட ஃபோர்கேட்டில் அப்படியே போய் கிஸ் பண்ணிட்டு நம்ம சொல்கிறாரு ஐ லவ் யூ, ஓகேவா, ஐ லவ் யூ மை டியர் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் ஐ லவ் யூ டூ டேங் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. மை டியர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு 100% ஓகே. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எது முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ண சொல்லியிருக்கீங்களோ நான் அதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டேன், ஓகேவா. அந்த சன்செட்டும் மறையுது, நான் போய் சொல்லவும் இல்லை. நீங்கள் மட்டும்தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் இப்போல்லாம் எப்போவுமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோடய லாஸ்ட் ப்ரீத் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ வரைக்கும் நீங்கள் டைம் எடுக்கிறீங்களோ நான் என்னை கூட்டிகிட்டு போவேன் உங்களுக்கு பேசுகிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ நாள் என்னை வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம், கால் பண்ண வேண்டாம். எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண சொன்னாலும் இந்த இந்த ரிங் போட்டிருக்கீங்களா, இந்த ரிங் இல்லைனா கூட உங்களோட மெமரிஸோட கூட நான் இருப்பேன். உங்களை மட்டுமே நினச்சிட்டு நான் இருந்துருவேன்னு சொல்ல. ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. என்னை அவ்வளோ லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுற அளவுக்கு நீ லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. நான் இவரை எப்படி ப்ரூவ் பண்ணட்டும் அப்படி சொல்கிறாங்க. அந்த சீல அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் வந்துட்டு மவுத்தில் வைக்கிறாரு. இப்படிலாம் சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. நான் அவ்வளோ தூரம் தேடி வந்தேன், உனக்கு இதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டாத அப்படி சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய அப்பா அம்மா கிட்ட ஒரு போய் சொல்லியிருக்கேன். அதுக்கு ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் எதனா பண்ணி தானே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு நான் இப்போ எதனா உங்ககிட்ட உன்னோட ஒய்ஃபாக எதனா எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் வயசு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஜிம்மின் போயிட்டு அப்படியே லிஃப்ட்டில் ரொம்ப அழகாக லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டே அவரோட ஷோல்டரில் வந்து வச்சுக்கிறாரு. வச்சுட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாரு கிரிப் பண்ணி. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ரொம்ப அதாவது ஈவினிங் சன்செட்டு அவங்க அழகாக நின்றுட்டுருக்குற அந்த அதாவது நம்ம சீயோட ஒட்டி நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மூமெண்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ டேங்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்னை விட்டு போயிட மாட்டீங்களா சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது நீ என்னோடய ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட் அதுதானே சொல்கிறாங்க. ஆமாம், இது நம்மளோட பேரண்ட்ஸ் முடிவு பண்ணல, இது காட் வந்து முடிவு பண்ணது சரியா. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதை செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோடய ஒய்ஃபாக எப்போதும் என் கூட லைஃப் லாங் வாழ போகிறது நீ தான் சரியா. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன், யாங்கன்னு வெயிட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் பாருங்கள், இல்லை வேறு எதனா பிரச்சனை இருந்தால் கூட எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்களா, ஒரு வேளை நீங்கள் க்யூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நான் என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக மட்டுமே அப்படி சொல்ல. ஜிமின் அப்படியே நான் சாரிடா நம்மட்டே ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து அப்படியே அந்த ரிங்கோட கிஸ் பண்ணுறாரு. எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒன்று பிடிச்சிருக்கு தெரியுமா. நீ ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு உண்மையை நான் யோமிக்கு இப்போ தேங்க்ஸ் தான் பண்ணணும். ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் வர்றதுக்கு காரணமே அவள் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு.
நம்ம ஜிம்முன்னு வந்துட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நீங்கள் என்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போவீங்க தானே சொல்கிறாங்க. நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆன்ட்டி அங்கிளோட ஹாப்பியாக உன்னை என் கூட சென்ட் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ டேஸ்னாலும் வெயிட் பண்ண மாட்டியே அப்படி சொல்கிறாங்க. சரி, யாருக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க? என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, என்னோடய ஒய்ஃப்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் சரியா. என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு ஸ்டடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜிம்மோட கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிம்முமே ரொம்ப ஒரு மாதிரி டே கிஸ் பண்ண அப்படியே மெல்ட் ஆகுறாரு. மெல்ட் ஆகி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு மனசு இல்லாமல் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, இப்போ டைம் ஆகிடுச்சி, நான் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. டைம் ஆகிடுச்சா ஃபோன் பண்ணுறக்கும்? ஆமாம், ரொம்ப சன்செட் ஆகிட்டு பாருங்களேன், டைம் ஆகிட்டு, அம்மா அப்பா தேடுறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் விட்டுறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வந்து டிரைவர் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாரு, டேவை போயிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. ஜஸ்ட்டை போய் ஹெட்டை வச்சுக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு பேபி மாதிரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. நீ சாரி, நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன், நீ நிறைய மிஸ் பண்ணுவல சொல்கிறாங்க. பரவாயில்ல டே, நீங்களும் சேம் மிஸ் பண்ணுவீங்க தானே, பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்னோடய ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்க. அங்கிள் ஆண்டியோட பிளஸிங், எல்லாரோட பிளஸிங்ஸோடு நான் அங்கே வரேன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப லவ்வோட. அவருக்கு விட்டுட்டு போய் மனசு இல்லை. இப்போ நான் கிளம்புறேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு சீக்கிரமே வரேன், அதுவும் அப்பா அம்மா கூட அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு டேயாங்க சொல்கிறாங்க. சொல்ல சிம்றாங்க, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு எப்போவும் நீங்கள் என்னோட போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், எனக்கு நீங்கள் யாரு கூடயாவது இருந்தால் ரொம்ப பொசசிவாக ஆகும். அப்படியா, ரொம்ப பொசசிவ் ஆகுமா என்னோடய ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வேறு யாரு கூட அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்காதிங்க, என்ன ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. சரி, என்னோடய ஒய்ஃபுக்கு பிடிக்கிறேன்னா அதை கண்டிப்பாக பண்ண மாட்டேன். சேம் உங்களோட ஹஸ்பண்ட் அதை விட பொசசிவ் சரியா. நீங்கள் கூட அப்படி யாரு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, எனக்கு தெரியும். உங்கள் கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக யாரும் இல்லை, ஒரே ஒரு ஜானை தவிர யாரும் இல்லைன்னு தெரியும். நீங்கள் கூட அப்படி ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா நான் கூட ரொம்ப பொசசிவ் ஆகிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நான் உனக்கு கொடுப்பேன், கொஞ்சம் பெயினாக இருக்கும், பொறுத்துக்கும் என்னன்றாங்க. இது என்னோடய லவ் தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மின் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. டே வந்து ஜிம்மோட நெக்கில் பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. அச்சோட்டே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க இது வந்து லவ்வில் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி டே வந்துட்டு அங்கே பைட் பண்ண இடத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு, இது போதும் எனக்கு சரியா, இந்த லவ் இந்த கேர் போதும், வேறு எதுவும் வேண்டாம், இப்படி டச் பண்ணணும், இப்படி வேறு மாதிரி இருக்கணும்னு ஆசையில்லை, இந்த லவ் போதும்டா எனக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக, ஐ மிஸ் யூ, ஓகேவா, நான் நீ பத்திரமா போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இந்த வீடு இங்கே தான் இருக்குது, நான் போயிடுவேன்னு சொல்கிறாங்க. சரி, அப்பா அம்மா கிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியல, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, சீக்கிரம் சொல்லிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பாய் அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அந்த டிரைவர் தான் என்னப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. சேஃபாக கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாரு. அவங்க ரொம்ப நாள் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க சரி, அவங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணாத சொல்கிறாங்க. சரி, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் பாரு அப்படி ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் அவர் மை அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணியிருக்காரு. நான் கண்டிப்பாக கால் பண்ணுவேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அகைன் நம்ம தேவோட சீக்ஸில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாரு. பாய் டயாங் சொல்கிறாங்க. பாய் டயாங்னு சொல்லுதுன்றாங்க. பாய் மை டியர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் மை டியர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெசென்ட்டாக பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் வீட்டுக்கு தான் வராரு. இங்கே ஜிம்மோட அப்பா கிட்ட ஆல்ரெடி ஜிம்மில் சொல்லியிருப்பாரா. அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக வெளில போய் மீட் பண்ணி பார்ப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் இருக்காங்க. இப்படி தான் டேஸஸ் போயிட்டே இருக்கு. எங்கள் டே தான் ஜிம்மின் கிட்ட டெய்லி நைட்டில் வீடியோ கால் பேசிகிட்டே இருப்பார். அங்கே ஆஃபீஸில் என்ன கேட்குறாங்க, டே என்னடா பண்ணுற நீ, எதுக்கடா இப்போ தான் டோரை வந்து லாக் பண்ணி வச்சிருக்க கேபினில் டோரான்றாங்க. ஏங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லவே மாட்டார் யாருக்கிட்டையுமே லவ் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம். இவங்க சொல்கிறாங்க அந்த பையன் பாவம், இவன் மேரேஜ் பண்ணிட்டு விட்டு அப்படியே வந்துட்டான், அங்கே அவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேறு இருக்குனால அவங்கள கண்டுக்கிறது இல்லை ஜிம்மு டேங்க. இங்கே நம்ம டே தான் டெய்லியுமே வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது கால் பண்ணுறாரு. எங்கள் ஜிம்மு தான் கிளாஸில் இருக்கார், இப்போ ஜான் பார்க்குறாரு என்னடான்றாங்க. அது வந்து டே வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் டேட்டு ஃபோன் பேச தெரியுற ஹஸ்பண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக என்ன ஃபோன் பேசிகிட்டு இருப்பா வை, மேம் பார்த்தா கத்துவும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. டே ஏன்னா கிளாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கிளாஸ் முடிஞ்சது கால் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கிளாஸ் பிரேக் அவர் வந்ததுமே டக்குன்னு ஃபோன் எடுத்து வேகமாக போகிறாங்க. இப்போ ஜான்தாக்கா தலை கை வச்சுக்கிறாங்க. ஐயோ எப்படி இருந்த குழந்தை பையனை எப்படி மாற்றிட்டாரு இந்த டேயாங் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் தான் வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு அவரு கொஞ்சம் ஒரு எம்டி பிளேஸ் தான் வராரு. வந்துட்டு கால் தான் பண்ணுறாரு. டே என்னடா கால் பண்ணால் எப்போயுமே கட் பண்ணிட்டு வீடியோ கால் தான் பண்ணுவார். அச்சு விட்டு ஏன் வீடியோ காலே பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று பார்க்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் ஏன் கால் பண்ணிங்கன்றாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேனா அதான் சொல்கிறாங்க. சரி டேயாங் இங்கே பாருங்களேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லி என்னன்றாங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை பார்த்துட்டு போயிட்டு 2 month ஆகிடுச்சு. ஆமாடா இப்போ மீட் பண்ணி 2 month ஆகுது. 2 month ஆகிடுச்சா பேபி, ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன சொல்கிறாங்க.
ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டேயான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் ஒர்க்காக இருந்தால் இருங்க, அதான் வீடியோ காலில் பார்க்குறோம்ல அப்படின்னு தெரியல, எனக்கு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணணும்னு தோணுது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் சரியா, அதனால தான் நான் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்ன அமைதியாக சமூத்து பையனா போயிட்டு கிளாஸில் உட்காந்துப்பியா அப்படி சொல்கிறாங்க. போட்டேன் அங்கே அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வந்துட்டாரு. இங்கே டே தான் ஷோ என் பேபி நானே இவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னா அவன் என்ன இவ்வளோ மிஸ் பண்ணுறான் பாரு சொல்லிட்டு டேங்க இதுக்கு மேலே அமைதியாக இருக்காது ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ டே தான் வந்துட்டு ஜிம்மோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, என்ன டேங்க கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் எங்க சொல்லு பண்ணுறாங்க. அங்கிள் நாங்கள் இந்த வீக்கு ஊருக்கு வரலாமா சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கா பண்ணுறாங்க. ஆமாம் அங்கிள், நீங்கள் ஆன்ட்டியை கன்வின்ஸ் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. பாருங்கள் அங்கிள், நான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட ஜிமின்ன்றாங்க. அவருக்கு ஜிமினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே எனக்கு புரியுது, சரிப்பா நீ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், நீ பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு இந்த வீக்கெண்ட் வரையான்னு சொல்கிறாங்க. சரி அங்கிள், நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் சர்ப்ரைஸாக வரேன்றாங்க. ஓ சர்ப்ரைஸாக, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு மீட் பண்ணியிருப்பாள் நினைக்கிறாரு. ஓ நீ சர்ப்ரைஸாக வர போகிறான்றாங்க. ஆமாம் நான் சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் சொல்லிடாதீங்க, அப்புறம் ஆன்ட்டிக்கிட்ட நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணிவிடுங்க, என்னோடய பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு நான் வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரிப்பா, ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் பாண்டிங் வந்து நல்லா இருக்கணும்ல, நம்ம இப்படியே இருந்தால் எப்படியா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிமின் தான் வந்து டே தான் வந்து வீட்டுக்கு வர அம்மான்றாங்க. என்னடா டேன்றாங்க. இங்கே பாருங்கள் அந்த வீக்கெண்ட் நம்ம ஊருக்கு போகிறோம் சொல்கிறாங்க. எங்கடான்றாங்க. அம்மா நம்ம ஜிமின் பேரண்ட்ஸ் வீட்டு போகிறோன்றாங்க. ஜிமின் வீட்டுக்கா, ஜிமினை பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நம்ம ஜிமினை பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன ஸ்டில் நம்ம டேங்களோட அம்மா கிட்ட கூட பிக்கெல்லாம் காமிக்காம வச்சுருக்காரு. இப்போது டேயோட அம்மா தான் வீக்கெண்ட் இட போகிறோன்றாங்க. ஆமாம்மா அப்போ தான் அவனுக்கு லீவு, நீங்களாம் போனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவீங்களா அதுக்காக சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவெலாம் அவங்க அப்பா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கம்மா, வாங்க நம்ம போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்கே நம்ம ஜிம்மில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நைட்டே வந்து கேட்குறாரு டேயான்றாங்க. என்னடான்றாங்க. ஏன் டே இன்னைக்கு நீ எனக்கு வந்து 2 டைம் தான் கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு செல்லம் பிஸியாக இருக்கம்மா புரிஞ்சுக்கையான்னு சொல்கிறாங்க. அப்படியா பிஸியாக இருக்கா? ஆமாம் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா, நான் அப்புறமா கால் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. 2 நாளாக என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, கால் வந்துட்டு அதிகமாக பேசவே மாட்டேன்றாரு. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவருமே வந்துட்டு பிஸியாக இருக்கார் போல் அப்படி சொல்லிட்டு இப்படி தான் அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி தான் இருக்கிறது. ஐயோ கடவுளே, ஹஸ்பண்ட் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நினைக்கிறப்ப ஹக் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டே வச்சுக்கணும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இப்போ ஜான் தான் பார்க்குறாரு. சார் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜான் சொல்கிறாங்க, ரொம்ப மாறிட்டீங்க, ரொம்ப தேறிட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. போ அப்படி சொல்லிட்டு உனக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்படி பிரித்து வச்சு தான் உனக்கு தெரியுன்றாங்க. டே ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல, பேச முடியாமல் இருக்குது அதை சொன்னேன் சொல்கிறாங்க. சரி அப்படியா, நான் வேறு எதுவும் நினச்சி பயந்துட்டான்றாங்க. நீ வேறு எதுவும் நினச்சி பயந்தான்றாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்ல விட்டுறாங்க. இவங்க ஜிம்மினோட அப்பா தான் ஜிம்மினோட அம்மா கிட்ட, இங்கே பாருமா லூனா அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஜிம்மினை பற்றி ஏதாவது யோசிக்கிறியா இல்லையான்றாங்க. நான் என்னங்க என்னோடய பையனை பற்றி யோசிக்காமல் இருக்கான்றாங்க. ஆமாம் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே பாருமா அவனை இப்போ தான் அனுப்பி வைக்கிறது, அவங்களோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலி மீட் பண்ண வேணான்றாங்க. மீட் பண்ணணும் அதுக்குன்றாங்க. இங்கே பாருமா அவங்கள அங்கே வந்து அதை நம்ம மீட் பண்ண முடியும், பேசினா தானே அவங்க 2 பேரும் ஒன்றா ஆவாங்க, ஏன்னா ஹாப்பியாக இருக்க முடியும். அவங்க 1 இயர்க்கு அப்புறம் எப்படி அனுப்புவோம், அப்படி தெரியாதவங்க கிட்ட அனுப்புகிற மாதிரி அனுப்ப முடியுன்றாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், ஆனால் ஜிம்மினுக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பேசி நீ ஹாப்பியாக இருந்தாலே ஜிம்மினுக்கு பிடிச்சிடும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டே நல்லா பேசினாலே ஜிம்மின் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடுவான். உனக்கு பிடிக்கணுன்றது தான் இப்போ எனக்கும் சரி ஜிம்முக்கு சரி பிரச்சனைன்றாங்க. என்ன அப்போ ஜிம்மின்றாங்க. இல்லை நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்போது அவங்ககிட்ட பேசலாமான்றாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் வீக்கெண்டு வர சொல்லி சொல்கிறாங்க. ஓ நீங்கள் சொல்லியிருக்கேன். அம்மா தான் சொல்லியிருக்கேன், நானே தான் வர சொல்ல அவங்க தான் சொல்கிறாங்க. ஓ சரிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஜிம்மின் அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுல்ல, இப்போ பேசி பழகணும்ல அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் சரி அவங்க வராங்க, சண்டே வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு டேங்க பிடிக்கணுன்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பையன், அவ்வளோ நல்ல பையன், அந்த யோமி இருக்காளே அவளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அவன், எனக்கு அதை நினைக்கும் போது இன்னமும் கூட கஷ்டமாக இருக்குது. என்ன என்னோட ஜிம்மின் நான் கிராண்டாக மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எல்லாம் அப்படி ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதுதான் ஒரு வருத்தம், மற்றபடி எனக்கு டேங்க பிடிக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை விட அப்படி சொல்லிட்டு இங்கே இவங்க சண்டே தான்டா ரொம்ப வீட்டெல்லாம் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின்கிட்ட அவங்க அப்பாவே சொல்லி ஜிம்மினோட அப்பா சொல்லியிருக்காங்க ஜிம்மினோட அம்மா கிட்ட, ஜிம்மின்கிட்ட சொல்லாத சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே ஜிம்மின் தான் வந்துட்டு நல்லா சண்டே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிக்க மாட்டார் சண்டே அப்படின்னா. நினைக்கிறாரு எனக்கு தெரியும் நீ சண்டே தான் எப்படி தூங்குவோன்னு சொல்லிட்டு, என்னையே 12 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆள் தானே நீ அப்படி சொல்லிட்டு, சரி நல்லா தூங்கு வந்து ஒன்று பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம டேயோட ஃபேமிலி தான் வராங்க. இப்போ டேயோட அம்மா நிறைய வாங்குறாங்க. அம்மா ஏமா இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றாங்க. இங்கே பாருடா என்னோட சன்னிலாவை பார்க்க போகிறேன், அவனுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல சொல்லிட்டு அது இது வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா அவனுக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. ஓ நீ கம்முனு உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே கரெக்டாக
கரெக்டாக வந்துட்டு எங்கள் காருமே ஸ்டாப் ஆகுது. கார் ஸ்டாப் ஆனதுமே நம்ம அவங்களோட பேரண்ட்ஸ் வரும்போது நம்ம ஜிம்மியோட அம்மா தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்மைல் பண்ணி கூப்பிட்றாங்க. இது தேவோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. உண்மையாக இவங்க தானா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சிஸ்டர் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரேன்னு சொல்கிறாங்க. உள்ளே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. டேங்க பார்த்துட்டு டேங்க வாப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போக் பண்ணுறாங்க. வாப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளவா அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நம்ம அது நடந்ததெல்லாம் மறந்துடலாம் சரிங்களா. அன்றைக்கி நிறைய ஒரு மாதிரி டென்ஷன் எல்லாமே சடனாக நடக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லை எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுதுங்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களோட சன் இல்லாமல் ஆகிட்டா அப்படி இருக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன்னு ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறீங்கன்னா ஆமாம் நம்ம ஒரே ஃபேமிலி தானே அப்படி சொல்கிறாங்க. இந்த வேர்ட்ஸை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காராங்க. ஆமாம் எங்கெங்க எங்களுடைய சன் இல்லை எங்களுக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம ஜிம்மோட அப்பா சொன்னாங்க நீங்களாம் வரது அவங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு சொல்ல வேணாம்னு சொன்னோமா. அவங்க வர சண்டேலாம் எந்திரிக்கவே மாட்டான். அதுவும் நல்லா தூங்குறான்னு சொல்கிறாங்க. தூங்குறானா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடுச்சேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ரெடி ஆனீங்க. நாங்கள் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக ரெடி ஆகிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ டேங் தான் வந்துட்டு ஆன்ட்டி நான் போய் சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லைப்பா அவன் வந்துட்டு இன்னும் ரெடியாக இருக்க மாட்டானே சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆன்ட்டி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா தான் போகட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ டேவோட பேரண்ட்ஸையும் பார்க்குறாரு. நீ போப்பா அவனோட என்ன இருந்தாலும் உன்னோட ஒய்ஃப் தானே எங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு வரேன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எப்போ வீடியோ கால் பண்ணாலும் நான் வீடியோ கால் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீ வந்து என்கிட்ட பேசல. என்னமோ நீ நல்லா இல்லாத மாதிரி நீ அவ்வளோ அழகாக இருக்க நார்மலாக அப்படி இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியது. இப்போ நீ எப்படி இருக்க அப்படியே வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் போயிட்டு ஆன்ட்டி டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் மேக்ஸிமம் டோர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பான். ஏன்னா நான் அடிக்கடி போய் பார்ப்பேன்னா அதனால் அவங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். நீ போய் பாருன்னு சொல்கிறாங்க. பட்டையை வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணா மீன் அப்படியே அந்த சைடில் திரும்பி ஒரு ஃபேஸ் வந்துட்டு கமிச்சு வச்சு தூங்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு 10:30 ஆகுது எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளை வந்து பார்க்குற அந்த சைடு அப்படியே கண்ணத்தில் ஒரு மாதிரி கை வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்துருக்கா ஜிம்மி அப்படியே பேபி மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த ரூம் அந்த பெட்டு ஃபுல்லாக டெடி பியராக இருக்குது அவரை சுற்றி. இங்கே பாரு நான் இருக்க வேண்டிய பிளேஸில் இந்த டெடி பியர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நல்லா ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே டேவால் பொறுமையாக இழந்துட்டாரு. இங்கே பாரு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டா அம்மா இங்கே பாருங்க அன்றைக்கி வீக்கெண்டு நீ எழுப்பாதீங்கம்மா அப்படி சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. அப்போ சாருக்கு வீக்கெண்டாக எழுப்பக்கூடாதோ சண்டேனா அப்படியே எவ்வளோ நேரம் தூங்க விடணுமோ உங்களை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸ் கேட்டதும் அப்படியே தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ரொம்ப ரப் பண்ணுறாரு. எந்திரிச்சு பார்த்தா டே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கூட கத்திடுறாரு. அப்படி டே போய்ட்டு அவர் மவுத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு. கத்தாத அப்படி சொல்கிறாங்க. ஹேண்ட் எடுத்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அவரே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு பார்த்தா குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காரு. ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும். இங்கே பாரு இப்படிலாம் வந்து பண்ணாத சரியா நான் உள்ள ஹஸ்பண்ட் தானடா அப்படி சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் எப்போ வந்தீங்க அதுவும் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்திரி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவர் அப்படியே கூட்டிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் என்னென்னா குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அங்கே பாத் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே வெளில தான் உட்காந்துருக்காரு. போய்ட்டு கபோர்டில் ஓப்பன் பண்ணுறாரு. பாரு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே குழந்தைக்கு போகிற ட்ரெஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு சூஸ் பண்ணி அவரை பெட்டில் வைக்கிறாரு. நம்ம ஜிம்மி தான் ரொம்ப அழகாக குளிச்சுட்டு அது வெளில வராரு. வெளில வந்து எட்டி பார்க்குற டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு எங்கே இருக்காங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருக்கேன் ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறாரு. ஜிம்மி உள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளில வர சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையாக நீங்கள் தான் நினச்சாங்க. இல்லை நான் உன்னோட ட்ரீம் அப்படி சொல்கிறாங்க. ட்ரீமா அப்படி சொல்கிறாங்க. ட்ரீம் இல்லைடா உண்மையாக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கத்துட்டு போ அவனுக்கு தூக்கம் தெரியல அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். அங்கிள் ஆண்டி கூட இருக்காங்கன்றாங்க. உண்மையாக வாங்கிக்கோங்க. ஆமாம் உண்மையாக தான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அங்கே பாரு அவங்கள கீழே எதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. வாங்க கீழே போட சொல்கிறாங்க. ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினா டே அப்படி வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணி இருக்கா பக்கத்தில் 2 பேர் சேர்ந்து போயிட்டு பெட்டில் தான் விடுறாங்க. டே விடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் விடணும் அப்படி சொல்கிறாங்க. நீ தானே சொன்னேன் 2 டேஸ்க்கு முன்னாடி டே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன நீங்கள் மிஸ் பண்ணலையா என்னை பார்க்க வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டி அப்படி சொல்கிறாங்க. நான் கேட்டது தான் அண்ணா அப்படி சொல்கிறாங்க. அண்ணா அப்படி சொல்கிறாங்க. இல்லைண்ணா வந்துட்டு உங்களை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதான் பார்க்குறீ அப்படி சொல்கிறாங்க. நீ மைண்டில் நினைக்கிறதா தெரியாதா என்ன சொல்கிறாங்க. என்ன எப்படி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஹக் பண்ண முடியல வேறு என்ன பண்ண முடியல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட ஷை ஆகிட்டு அப்படியே ஃபேஸை போய்ட்டு ஹைட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜிம்மிட்டே தான் அங்கே பாருடா அப்படி சொல்கிறாங்க. நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ இப்படி பார்க்கணும்னு வச்சுக்கேன் நான் கீழே இறங்கி போய்டுவேன் சொல்கிறாங்க. ஆச்சு ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஒன்று பார்க்க இவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன் மார்னிங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன். இங்கே பாரு அங்கேருந்து லாங் ட்ராவல் தெரியுமா உனக்கு பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன். நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் வரல இது டேங்கோட ஆவி அப்படி சொல்கிறாங்க. ஆச்சோ அப்படிலாம் பேசாதீங்க அந்த வேர்டெலாம் பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. சரி நான் பேசலாம் அப்படி சொல்லிட்டு நம்மட்டே ஜிம்மில் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹாப்பியாக சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதில் அப்பா அம்மாலாம் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஓகே தான். உன்னோட அப்பா இருக்காங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உன்னோட அம்மா கூட கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுகிறாங்க எங்கள் அம்மா கூட அப்படி சொல்கிறாங்க. நிஜமாவா போய் பார்க்கலாமான்றாங்க. அங்கே பாருடா ஹஸ்பண்ட் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட பெட்ரூமுக்கு வந்திருக்கேன். ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கலாம்டா, ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னு சொன்னி எதனா கூடண்டா அப்படி சொல்கிறாங்க. நான் தான் கொடுக்கணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன சொன்னால் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்ல சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. கேட்டுடுச்சு சரியா, எனக்கு என்ன கேட்டுச்சோ நான் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அப்படி சொல்ல, இல்லை இல்லை எனக்கு கேட்டதை நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஜிம்மில் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. டே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அமைதியார் கத்தாத அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. டே வேண்டாம் விடுங்க அப்படி சொல்கிறாங்க. பாரு லைட்டாக தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டே இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பெட்டில் எப்படி உங்க கூட தூங்கிட்டுமா அப்படி சொல்கிறாங்க. அச்சு வேண்டாம் அப்பா அம்மா தப்பாக நினச்சி போகிறாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு டே இருடா ஹேரில் அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்து போனால் என்ன நினைப்பாங்க இங்கே பாரு சொல்லிட்டு ஹேரில் அழகாக வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி விடுறாரு. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. போகலாமா சொல்கிறாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே வராங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்காங்க. 2 பேரும் கீழே இறங்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்களா. வெட்டிங் டே அன்னைக்கு பார்த்தப்போ கூட நம்ம அதெல்லாம் சரியாக பார்த்து ரசிக்கிற அளவுக்குலாம் வந்து நம்ம சுச்சுவேஷன் இல்லை. இப்போ பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மு ரொம்ப ஹாப்பியாக வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்போ நான் தான் இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்ன நான் தான் இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கானா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்னு அவங்க வந்து டேரெக்டாக வந்துட்டு நம்ம டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் போ பண்ணுறாங்க. ஆண்டி அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஹேண்டி பிடிச்சி இருக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து நம்ம டேயோட பேரண்ட்ஸ் காரில் தான் விழுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ செல்லம் நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க அங்கிள் நீங்கன்றாங்க. நான் 2 பேரும் நல்லா இருக்கோம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருப்பா எப்போதும் அப்படி சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாரு அப்படியே ஜிம்மு டர்ன் பண்ணி எடுத்து நம்ம டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவர் வந்து விழ வச்சிடறாரு. 2 பேருமே விழுறாங்க. 2 பேருமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாரு. ஐயோ எனக்கு செல்லத்துக்கு என்னெல்லாம் தெரியுது எனக்கு தெரிய மாட்டேங்குதுலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மியோட அம்மா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு சாரிப்பான்றாங்க. ஏமான்றாங்க. இல்லை நான் இவங்க முன்னாடியே வர வச்சிருக்கணும் பேச வச்சிருக்கணும் சாரின்றாங்க. அம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு நீங்கள் எது பண்ணால் நல்லது தான்மா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு நான் உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு நீ எதுவும் ஹர்ட் பண்ணல. இவங்க ரொம்ப உன்னோட ஃபேமிலி சரியா எங்களுக்கு அப்புறம் இவங்களும் உனக்கு தான் இனிமேல் ஃபேமிலி. இவங்க கூட தான் நீ ஒன்று இருக்க போகிற. அதனால் அவங்க கூட நல்லா பேசு கம்ஃபர்ட்டாக இரு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்போதும் உங்களோட லவ் அவங்ககிட்ட எனக்கு கிடைக்கும் மாட்டாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சொல்கிறாங்க. பட் டேயோட அம்மா தான் வந்துட்டு எங்கள் பார்ப்பா நாங்கள் நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக சரியா அவங்க இங்கே இருப்பாங்க. மற்றபடி அவங்க எப்போனாலும் வந்து உன்னை பார்ப்பாங்க சரியா. அந்த 1 இயர் மட்டும் இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ அங்கே வந்துருப்பா. நம்மளாம் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக போகுது. இப்போ எல்லோரும் பக்கத்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேபிளில் தான். இப்போது இல்லை நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டேயோட பேரண்ட்ஸும் சரி ஜிம்மோட பேரண்ட்ஸும் அவங்க 2 பேருக்கும் ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து ஒன்றா சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சர்வ் பண்ணுறேன். நம்ம ஜிம்மின் டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு டேக்கு வந்து ஃபீட் பண்ணி விடணும்னு ஆசையாக இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா தாங்க பார்ப்பா உன்னோட ஒய்ஃப் சரியா உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ நீ பண்ணிக்கப்பா எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை எங்களெல்லாம் பார்க்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே ஃபுட் எடுத்து நம்ம ஜிம்முக்கு ஃபீட் பண்ணி விட ஜிம்மு ரொம்ப ஷை ஆகிட்டு வாங்கிக்கிறாரு. அப்படி ஜிம்முமே சேம் வந்து ஃபீட் பண்ணுறாரு. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த டைம் அந்த டே ஃபுல்லாக இவங்க ஃபேமிலியாக தான் டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சுற்றி பார்க்குறாங்க. அந்த பூசனில் கொஞ்சம் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம டே தான் சொல்கிறாரு. டே அங்கெல்லாம் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த கேப்பில் கிஸ் பண்ணிவிடுவார். கிஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்போ டே தான் ஜிம்மி தான் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஏன் என்ன ஜிம்மின்றாங்க. நம்ம ஃபேமிலி எப்போவும் இப்படியே இருக்கும்ல டே எனக்கு இது போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும்டா. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைச்சிருக்கா. என்ன மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் நம்ம 2 பேரும் இவ்வளோ க்யூட்டாக இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸ் பாரு அவங்க எவ்வளோ லவ்லியான பர்சன்ஸ் அவங்களோட பிளஸ்ஸிங் இது நம்மளுக்கு போதும்லான்னு சொல்கிறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிற ஜிம்மின் வந்து டேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே எப்போ நம்ம ஃபேமிலி இப்படியே இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேவோட பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க ஜிம்மோட பேரண்ட்ஸ் கிட்ட அன்றைக்கி எல்லாமே அவசரமாக நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 1 டே அகைன் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேவான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு எல்லாமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். நம்ம ஜிம்மோட அம்மா சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க அவங்க வீட்டுக்கு. ஜிம்முக்கு பயங்கரமாக அழுகே வருது. ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ பார்க்குறாங்க இது என்னடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா தாங்க பாருடா அழாதான்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு அவர் வந்து விட்டுட்டு இப்போ போகிறாருன்னா ரிட்டர்ன் வருவார் சரியா நீ படிக்க வேணாம் வா சொல்கிறாங்க. அவங்க கூட போயிடுறியான்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் வைப் பண்ணிக்கிறாரு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம வாங்க போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் பக்கம் போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு விடுறதுக்கே மனசில் மட்டும் இருக்காரு.
இங்கே பாரு நீ இப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கேன் நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்கக்கா. தூக்கிட்டு போயிடுவீங்களா? அப்படி தூக்கிட்டு போங்களேன் அப்படி சொல்கிறாங்க. தூக்கிட்டு போயிடவா அப்படி சொல்லி கேட்குறாங்கக்கா. இல்லை வேண்டாம் நான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. படிக்கணும்னா ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி பேசாத சரியா, இன்னும் இப்போ கொஞ்சம் டேஸ் தானே சொல்கிறாங்க. சரி ஓகேன்றாங்க. நான் எந்த அளவுக்கு இவனை மிஸ் பண்ணுறன்றதெல்லாம் இவன் பார்க்க தானே போகிறான். அங்கே வந்துட்டு நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே மனசில் நினச்சிக்கிறாரு. சார் வந்து ஜஸ்ட்டு ஹக் கிஸ் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்குது, நிறைய லவ் காட்டுவேன் அப்படி சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு சரி பத்திரமா இரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. அப்படி லிப்பில் ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ண ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அங்கே பாரு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணாதரா, என்னன்னா உன்னை விட்டுட்டு போகவே முடியலன்ற மாதிரி இருக்குது. எப்போ வந்தாலும் உங்களுக்கு இதுதான் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்ருக்கேன் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியா அப்போ சாரி அப்படி சொல்லிட்டு தள்ளி வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் கோவம் வர இருக்குது. இங்கே பாரு மூக்குக்கு மேலே அப்படியே ஒரு கோவம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. இவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, திரும்பி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப லவ்லியாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ ஜிமின் அம்மா சொல்கிறாங்க டே நம்மகிட்ட நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஜிமின் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி தாங்க அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதனால தான் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அவங்க இதை விட ஹாப்பியாக இருப்பாங்க வீட்டில் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு எல்லா நம்பிக்கையுமே வந்துருச்சு, இனிமேல் பயப்படாமல் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் மட்டும் முடிஞ்சிட்டோன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஆஃப்டர் 8 மந்த்துக்கு அப்புறம் தான்டா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினோட கிராஜுவேஷன் டே தான். இங்கே இவங்க எல்லாருமே கீழே இருக்காங்க. டே தான் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. இவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஆமாம் சிஸ்டர் ஏன் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை எனக்கு ஆசை அப்படியே இங்கேருந்தே கூட்டிகிட்டு போயின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஓவரால் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்னோடய சன்னிலாவை 1 இயர் அப்படியே உங்கள் கூட வச்சுட்டீங்க, மேரேஜ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க தெரியுமா. அங்கே எவ்வளோ பேர் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க உங்களோட சன்னிலா எங்கன்ட்டு. எவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குது. அதனால் இங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவனுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்களும் உங்க கூட வரேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒரு கார்லேயும் டயாங்கான் ஜிம்னு ஒரு கார்லேயும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் கிராஜுவேஷன் ஆகிட்டு கீழே இறங்குறாரு. வந்துட்டு எல்லாருக்கும் பிளஸிங் வாங்கிக்கிறார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளில வராங்க. பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது, ஒரு டெக்கரேட் ஆகிட்டு. ஆண்டி இது ஏன்னு சொல்கிறாங்க. இது உனக்காக தான்ப்பா, நம்ம வெட்டிங் அன்னைக்கு உங்களை வந்து இந்த மாதிரி அனுப்பி பார்க்க முடியல எங்கள் கூட எங்களால், அதனால தான் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ரோஸாலாம் டெக்கரேட் பண்ணி ஒரு கார் நின்றுருக்கு, நியூ காரு. இப்போ டேங்கான் நீங்கள் 2 பேர் ஏறுங்க சொல்கிறாங்க. ஜிமின் அம்மான்றாங்க. நானும் கூட தாண்டா வரேன், உங்களை கூட வந்து 1 வீக் அங்கேருந்து தான் வருவேன் வா அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிமின் ஹாப்பியாக ஜிமின் டேங்க ஒருத்தவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த காரில் போய் ஏறுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ கரெக்டாக இவங்க இங்கே ரீச் ஆகுறாங்க. நம்ம டேங்கோட வீட்டுக்கு எங்கள் அந்த பேண்ட் அதை நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் பண்ணிட்டாரடா, அவன்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கள கோச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல வெல்கம் பண்ணுவோம் சொல்லிட்டு இங்கே நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஜிமின் இறங்கும் போதுலேருந்து அப்படியே ஃப்ளவர்ஸ் வந்துட்டு தூக்கிட்டே இருக்காங்க. அந்த ரோஸ் பட்டல்ஸ் இருக்குள்ள அவங்க மேலே போட்டே இருக்காங்க. டேங்கன் ஜிமின் நடக்கிறத இவங்க அம்மா எடுத்து பார்த்து ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்ன சிஸ்டர் இதெல்லான்றாங்க. இதெல்லாம் என்னோட சன்னில் வெல்கம் பண்ணுறதுக்காக எப்படி இருக்கணும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் ஒரு மியூசிக்லாம், அதாவது மியூசிக்லாம் ஒரு மாதிரி வாசிச்சுட்டே இருக்காங்க. மியூசிக் ப்ளே ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப கிராண்டாக அழகாக வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு பார்த்து ரொம்ப விஷ் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கிஃப்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்க. பார்த்தா நம்ம அந்த வீடு ஃபுல்லாக டே ஜிமினோட ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பீச்சில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது எல்லா ஃபோட்டோவையும் டே வந்துட்டு நிறைய எடுத்துருக்காரு. அவருக்கு இவங்களுக்கே தெரியாமல் அங்கே வந்து கேமரா செட் பண்ணி அவரே வச்சுருந்துருக்காரு. இதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக் கிளிக் ஆகும்ல, அது எல்லா ஃபோட்டோவும் அப்படியே அங்கங்கே இருக்குது. ஜிமினுக்கு பயங்கர ஷாக்கு. ரொம்ப ஹாப்பி ஜிமி டே அப்படின்றாங்க. ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வராரு உள்ள. இப்போ ஜிமின் டேவோட அம்மா தான் வெல்கம் மை டே சன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் வந்து உள்ளே வராரு. வந்துட்டு ரொம்ப சுற்றி பார்க்குறாரு. அழகாக இருக்குது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப அவங்கள பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஓகேங்களா, டைம் பார்த்ததுக்கு தான். இப்போ அவங்களும் ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஹாப்பியில் மேரிட் லைஃப்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கு வராங்க சொல்லிட்டு எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமின் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் சிஸ்டர் நம்ம இன்றைக்கி 1 டே மட்டும் வெளில எங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படி சொல்கிறாங்க. ஏன்றாங்க. இல்லை நான் சம்திங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றாங்க. எங்களுக்கு புரியுது சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜிமின் டே விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. யாருமே இல்லை. சடனாக பார்த்தா எங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லோரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன் டேன்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் டேவை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. சாரிடா ஜிமினை அப்படியே தூக்கிட்டு மேலே தான் போகிறாரு. அவங்க ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி ரோஸ் பட்டல்ஸ்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது சரியா, அப்படியே லைஃப் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். வேண்டாம் நோ அப்படி சொல்லிட்டு நீ இன்றைக்கி வந்துட்டு வேண்டான்றதே சொல்லக்கூடாது, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணுறாரு. ரெடியாக அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம் வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்குறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, என்னால் இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாங்க. ஜிமின் தான் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லு அப்படி சொல்லிட்டு
நம்மகிட்ட ஜிம்மில் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணா, ஜிம்மில் கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணா, இப்போ வேணும் ஸ்டாப் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஷை ஆகிட்டு நோ அப்படி சொல்கிறாங்க. சரி ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான்டா அவங்களுக்கும் ஒரு பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பேர் வந்து தேஜு ஓகேங்களா. இவங்க கிராண்ட்மா தான் சண்டை போட்டிருக்காங்க, பாருப்பா நீங்கள் இன்னொரு பேபி பெற்றுக்குங்க சரியா, இவங்க 2 பேர் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கோங்க ஆண்டி, இப்போலாம் எங்களுக்கு செகண்ட் பேபி வேண்டாம், நாங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. அப்போது நம்ம தேவ் தான் சொல்கிறாரு, அம்மா எனக்கு இந்த ஒரு பேபி போதுமா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், இல்லைம்மா உங்களுக்கு அந்த பேபி வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பேபி போதும் சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவன் மாதிரி எனக்கு அன்கண்டிஷனல் லவ் இருக்குமான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தான் தெரியுமான்றாங்க. ஆமாம், அதனால் என்னோட பேபியை நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களே வளர்த்து கொடுத்துருங்க, நான் என்னோட ஜிம்மில் கூட்டிகிட்டு ஹனிமூன் போகிறேன்றாங்க. என்னடா சொல்கிறேன், ஆமாம் இது செகண்ட் ஹனிமூன் போகிறேன், நான் இயர் இந்த எங்கே பாருங்கள், நான் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக கூட ஹனிமூன் போவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை சரின்றாங்க. எவ்ரி இயர் நாங்கள் ஹனிமூன் போயிடுவேன் அப்படி சொல்ல எல்லாம் ஜிம்முக்கு அப்புறம் ஷை ஆகுது, டே எப்படி சொல்லாத டேன்னு சொல்கிறாங்க. விட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இங்கே முடிச்சுக்கலாம், அந்த ஹாப்பி எண்டிங் தானே இது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு தெரியல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. பாய்.